நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 265 புள்ளி லாஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பத்தி பார்ப்போம். இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு நெகட்டிவ் தான். இன்னைக்கு சில்வரும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 6% நெகட்டிவ். அதை பத்தி பார்க்க போறோம். ஐடிசி ஸ்டாக்கோட பிரைஸ் ரொம்ப கீழே இருக்கு. அதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பத்தி கேட்டிருந்தாங்க. அதை பத்திலாம் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோல நிறைய ஐடியா இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1.13% நெகட்டிவ், அதாவது 265 புள்ளி வந்து நெகட்டிவ். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆனாங்க. வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்டு ஃபுல்லாக கிராஷ் ஆகியிருந்தாங்க. அதனால இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ரொம்ப அடி வாங்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்துருந்தோம், குருடாயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடியை சேல்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஏதோ மிஸ்லீட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செபி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்டாக போயிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம் இன்னும் ரொம்ப பெருசாக போகும்போது நம்ம மார்க்கெட்டு ரொம்ப அடி வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்ததை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்லாம் கீழே போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 3 காரணம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நிறைய பேர் லான்ச் பண்ணுறனால யூஎஸ் மார்க்கெட்டில் டெக்னாலஜி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு காரணமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், இந்த காரணம்லாம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நார்மல் ஆகிடும். எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 1.58% நெகட்டிவ். பேங்க் பேஸ் 0.90% நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 1.11% நெகட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.21% நெகட்டிவ். சில்வர் இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கோல்டும் 2.65% நெகட்டிவ். இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டோட ப்ரைஸும் சூப்பராக வந்து கீழே இறங்கியிருக்காங்க. ஆட்டோ 1.69% நெகட்டிவ். ஐடி 1.40% நெகட்டிவ். மிட் 150 1.35% நெகட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் மேக்ஸ் ஹெல்த் கேர் இருக்காங்க, பவர் கிரிட், பாரதி ஏர்டெல், பிஇஎல், நெஸ்லே இந்தியா இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் விப்ரோ தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, 8.45% நெகட்டிவ். இவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை தான் அதுக்கான ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் விற்றுக்கிட்டே இருக்காங்க போல். அதான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கை வாங்கினவங்க தாங்க ரொம்ப பாவம். ஏன் அப்படின்னா டாப் 4க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி, அதனால் கண்ணை மூட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே தூங்க வேண்டியதான். லாஸ்ட் 5 வருஷத்தில் நம்ம எடுத்து பார்த்தா கூட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட 34% நெகட்டிவில் தான் இருப்போம். இதுவே இந்த 2021 வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்க. அது அட்ஜஸ்ட் ப்ரைஸ் வந்து 310 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்போலாம் வாங்கியிருந்தாங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க. பாப்பா என்ன ஆகுதுன்னா, அடுத்து ஜியோ ஃபைனான்ஸ் 3.67% நெகட்டிவ். எட்டர்னல் 3.65% நெகட்டிவ். ஹிண்டால்கோ 3.62% நெகட்டிவ். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 3.14% நெகட்டிவ். சிஎம்ஆர் கிரீன் டெக்கோட ஐபிஓ க்ளோஸ் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனிச்சு. ஐபிஓ ஓப்பன் ஆன டேட்டு ஜூன் 3 இருந்து ஜூன் 5 வரைக்கும். லிஸ்டிங் டேட் வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேரு 182 ரூபாயிலேருந்து 192 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரீட்டைல் பீப்பிள் மினிமம் 78 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கலாம், அதாவது ஒரு லாட்டுக்கு. பார்க்கலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். அதாவது யார் யாருக்கெல்லாம் அந்த ஐபிஓ கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 68 ரூபாயில் இருக்குது இன்றைக்கி கூட. அதாவது இன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 68 ரூபாயில் இருக்குன்னா லிஸ்ட் ஆகும்போது மினிமம் 35% லிஸ்டிங் கெயினில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா யாரெல்லாம் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஐபிஓ கிடச்சதுன்னா லிஸ்டிங் கெயினா மினிமம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 35% அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்கு. அதாவது ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அதிகமாக அந்த ஐபிஓக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அந்த ஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ணலைன்னா லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணாலும் சரி அந்த ஐபிஓவுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு எப்பவுமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கோல்டு அண்ட் சில்வரை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிருக்கு. கோல்டு கிட்டத்தட்ட 2.94%, அதாவது ஒரு 3% வந்து நெகட்டிவ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 6.5% நெகட்டிவ். நம்ம ஒரு லாங் டேர்மில் எடுத்து பார்க்கும்போது கோல்டு சில்வரு
இல்லை இண்டெக்ஸ் வந்து அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இருக்கனால ஓகே நம்ம இண்டெக்ஸ் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படி மாதிரி நினைப்போம். இப்போ நம்ம பெரியவங்களா என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் இல்லை கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுக்கும், இல்லைனா நம்ம இடம் வாங்கலாம் அப்போ மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால சின்ன ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 30 வருஷத்தில் ஒருத்தங்க நிஃப்டி 50லையோ இல்லை சென்செக்ஸ்லையோ அப்புறம் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மினிமமாக லாஸ்ட் 30 வருஷமாக நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 11% 12% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குது. இப்போ நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலாம் டிவிடெண்ட்லாம் கொடுக்கறனால அது அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட மினிமம் 13% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம நிஃப்டி 50 வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் பிஎஸ்சியும் 13% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா வருஷம் 13-14% ஆவரேஜான ரிட்டர்ன் நம்ம காம்பவுண்டிங் ஆகிட்டு இருக்கோம். இதே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 30 வருஷத்தில் 10-11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட கம்மி தான். சில்வரும் அதே மாதிரி தான் 10-12% ரிட்டர்ன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தர் இண்டெக்ஸ்லேயும் முதலீடு பண்ணியிருக்காரு, கோல்டில் முதலீடு பண்ணியிருக்காரு, சில்வரில் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா இண்டெக்ஸ் தான் கோல்டு அண்ட் சில்வரை விட வருஷத்துக்கு 2% ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாக வந்து கொடுத்துருக்கு. இது வருஷத்துக்கு 2% அப்படின்றதுனால லாங் டர்மில் பார்க்கும்போது பெரிய ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50ல் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முதலீடு பண்ணி 14% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா கூட 1 லட்சம் ரூபாய் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ ஒரு 50 லட்சமாக மாறி இருக்கும். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44 லட்சம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் தான் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் யாராவது போட்டு 8% தான் ரிட்டர்ன் கிடச்சதுன்னா கிட்டத்தட்ட 10 லட்சமாக வந்து மாறி இருக்கும். அது 10 மடங்கு அதிகமாக மாறி இருக்கும் லாஸ்ட் 30 வருஷத்தில். ஆனால் கோல்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிமெண்ட் அக்கௌண்ட் இருக்கனால டிஜிட்டலாக வாங்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம தங்கமாக நம்ம கடையில் போய் வாங்கும் போது அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தங்கம் வாங்குறதா வச்சுக்கலாம். கடையில் நம்ம போய் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு தங்கம் வாங்கும் போது அதுக்கு வேஸ்டேஜாக 11% போடுறாங்க, ஜிஎஸ்டி 3% போடுறாங்க. அப்படின்னா 14% நம்ம எக்ஸ்ட்ரா தங்கத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் நம்ம வாங்க போனோம்னா கிட்டத்தட்ட 1,14,000 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும். அந்த 14,000 அப்படிங்கிறது 14% வச்சுக்கிட்டா கூட வருஷத்துக்கு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% இல்லைனா 12% தான் அதிகமாகிட்டு இருக்கு ஆவரேஜாக ஒரு லாங் டர்ம் எடுத்து பார்க்கும்போது. அப்படின்னா இப்போ நம்ம தங்கம் வாங்கி அடுத்த வருஷமே அதை விற்றோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நஷ்டமாக இருக்கும். இதுவே 2 வருஷத்துக்கு அப்புறம் விற்கும் போது தான் ஒரிஜினல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வந்து தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஜிட்டலாக வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். பார்ப்போங்க, ஏற்கனவே தங்கம் அண்டு சில்வரோட ப்ரைஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கீழே போணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது தங்கமயில் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. தங்கமயில் ஜுவல்லரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது லாஸ்ட்டு ஒரு மாதமாக. ஆனால் அதே செக்டரில் இருக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே போயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 3% நெகட்டிவில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபாய்க்கு மேலே போயிட்டு வெறும் 357 ரூபாய்க்கு தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தங்கமயில் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் படி கல்யாண் ஜுவல்லர்ஸை விட அதிகமான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரொம்ப கம்மியான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ஒரு ஸ்டாக்கு அதிகமானதுக்கப்புறம் அதில் நம்ம போய் முதலீடு பண்ணுறதை விட அதே சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ லோவாக கிடைக்குதோ அப்போ நம்ம முதலீடு பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. இப்போ 2 கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணும்போது தங்கமயிலை விட கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டு இருக்கனால எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போயிட்டு தான் இருக்குது. முத்தூட் ஃபைனான்ஸு இந்த கம்பெனி கோல்டு பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது கோல்டுக்கு ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி. இவங்க பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நம்ம எப்போ வந்து தங்கம் அண்ட் சில்வரை யூஸ் பண்ணுறதே நிறுத்துகிறோமோ அப்போ தான் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த தங்கத்துக்கான ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். இந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 2,965 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 எடுத்து பார்த்தா கூட 15 மடங்கு வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,19,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 11 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 21 இருக்குது. ROC 15%, ROE 30%, ROIC 15%, OPM 81% வந்து இருக்குது. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். புக் வேல்யூ 975, இன்டென்சிக் வேல்யூ 4,982 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.26 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 3.88. இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் புக் வேல்யூ பார்க்கும்போது 3 வந்து இருக்காங்க. ஓவரால் இந்த ரேஷியோ ரொம்ப சூப்பரான ரேஷியோ. இவங்களோட CAGR எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 20%,
ப்ராஃபிட் growth 29%. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இதில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 28% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24% வந்து இருக்கு. இப்போ இந்த பர்சன்டேஜ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தரலாம். பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 21 பி ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. கம்மி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல 10 அப்படிங்கிறது தான் ரொம்ப கம்மியான பி ரேஷியோவாக இருந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பி ரேஷியோ வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, இது மறுபடியும் அந்த 10 பி ரேஷியோக்கு போனுச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி நல்லா ஹை போனதுக்கப்புறம் அது வந்து ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கக்கூடாது. எப்போ அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாதப்பையும் மார்க்கெட் கீழே போகிறனால அந்த ப்ரைஸும் கீழே வரதை நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெடு. இப்போ இந்த கம்பெனியை பற்றி தாங்க இந்தியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்தில் சேல்ஸ் வந்து 15 லட்சம் கோடிக்கு மேலே பண்ணதாக வந்து இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் லாபம் அப்படிங்கிறது வெறும் 95 கோடி 100 கோடி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் செபிக்கு வந்து ரொம்ப டவுட்டு. அது இல்லாமல் ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து இதோட ஓனர் அவர் பர்சனலாக இப்போ கோல்டு இல்லைனா ஒரு நகையை வந்து ஒரு இடத்த கொடுக்குறாரு வாங்குறாரு அப்படின்னா அதையும் இந்த கம்பெனிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரிஃபைன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி இந்த கம்பெனி கொடுத்த அந்த கோல்டையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவாக வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இஷ்யூ வந்து முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, இல்லை மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா 90 ரூபாயில் இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போயிடும், அப்போ நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு பயத்தில் நம்ம போயிட்டு ஒரு முதலீடு வந்து பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக முதலீடு அப்படிங்கிறது வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி பயத்தில் எப்பயுமே ஒரு முதலீடு வந்து பண்ணவே கூடாது. பயத்துலையும் சரி ஒரு பேராசையிலையும் சரி எப்பயுமே ஒரு முதலீடு வந்து பண்ணக்கூடாது. ஏறினா ஏறிட்டு போதுங்க. எப்போ இந்த கம்பெனி வந்துட்டு இல்லை நாங்கள் எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு செபி சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அந்த பயத்தில் நம்ம போய் வாங்கிட்டோம்னா இது 90 ரூபாயிலேருந்து மறுபடியும் ஒரு 10 ரூபா 15 ரூபா போனுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த கம்பெனியோட ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகுதோ அப்போ தான் இந்த கம்பெனிக்கு நல்ல காலம், இதில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு நல்ல காலம். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். செபி வந்து சொல்லுவாங்க இல்லை இந்த கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற எப்போ ஃபைனல் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம முடிவு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பிபிஎல் வருண் பிவரேஜ் லிமிடெட், நம்மளோட ஃபேவரட்டான கம்பெனி. இந்த கம்பெனி ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபாய்க்கு மேலே 540 ரூபாய்க்குள்ளே தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கீழே போனாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ பாருங்கள் சார்ட்டை முன்னே பார்க்கும்போது அதில் கையிலேருந்து ரொம்ப லோ வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் மேலே வந்துட்டாங்க. பார்க்கலாங்க, இந்த 540 ரூபா உடச்சிட்டு மேலே போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி. ரொம்ப கீழே இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. பார்ப்போங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் நல்ல ஒரு லாபத்தில் தான் இருப்பீங்க. வெயிட் பண்ணுவோம். இந்த தடவை ரிசல்ட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இங்கேருந்து மறுபடியும் அடுத்த கட்டமான அந்த 600 நோக்கியும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்க. அந்த 350 ரூபாலாம் போகும்போது 50 ரூபா சொன்னால் நல்ல ஒரு வாய்ப்புன்னு அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணுங்க. மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் இப்போ வாங்கலாமா அப்போ நம்மளாம் யோசிப்பாங்க. கீழே இருக்கும்போது யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் எப்போ கீழே இருக்கோ, அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக கீழே இருக்கோ அப்போ தான் நம்மளுக்கோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பயத்தில் தான் நம்ம போய் வாங்கிட்டு இருப்போம். அடுத்தது ஐடிசி லிமிடெட். இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னங்க பண்ணலாம் ரொம்ப கீழே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போயும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான வேல்யூஷனில் தான் வந்து இருக்குது. 280 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 530 ரூபாய்க்கு மேலே போணுச்சு. இந்த கம்பெனியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நம்பி தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ தெரிஞ்சுங்க, இதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். அதாவது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலுமே மார்க்கெட் கீழே வரும்போது அந்த கம்பெனி கீழே வரும். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்குது அப்படிலாம் கீழே போகாது அப்படி இப்போலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. இதுவும் ரொம்ப அடி வாங்கிட்டு தான் இருக்குது. பிஜி ரேஷியோ மட்டும் 5.65 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்கலாங்க, எல்லோரும் நம்பி தான் லாங் டர்முக்கு தான் வாங்கியிருப்பீங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன். டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5% வந்து இருக்குது. இப்போ இந்த கம்பெனி பற்றி சூப்பராக பேசுனாங்கன்னு சொன்னால் டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் 5% இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ நீங்களாம் வந்து லாங் டர்ம் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ பயப்படவே வேணாங்க. மார்க்கெட் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஆனால் இந்த கம்பெனியில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த கம்பெனி பி ரேஷியோ ரொம்ப கீழே வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம். அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 இந்த கம்பெனி பி ரேஷியோ 35க்கு மேலே போயிருக்கு. கம்மியானது பார்த்தோன்னா அந்த கொரோனா வந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 11-12 பி ரேஷியோவில் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 16 இருக்குது. மேபி இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ இன்னும் குறைஞ்சு அந்த 12-13 பக்கத்தில் போணுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
வெயிட் பண்ணி வந்து பார்ப்போங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போயும் சொல்கிறதான் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு growth வந்து கம்பெனி வந்து கிடையாது. இப்போ தான் வேறு சிகரெட்டுக்கு வேறு டாக்ஸ் வேறு அதிகமாகிருக்காங்க. அதோட இம்பாக்ட் அடுத்தடுத்த ரிசல்ட்டை தான் வந்து தெரியும். மேபி ரிசல்ட்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், நல்லதாக நடந்தால் நல்லது தான். அடுத்தது கைனஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து கீழே வந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 7000 மேலே வந்துட்டு இப்போ 3000 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த 3000 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த லோவாகவே இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சூப்பராக தருவோம் அப்படின்ற மாதிரி போன வருஷம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன ரிசல்ட் வேறு. அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 கோடி 5000 கோடி இந்த 2025லேருந்து 26 வரைக்கும் நாங்கள் வந்து ரிசல்ட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன அளவுக்கு ரிசல்ட் தரல. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டு எங்களோட growth அடுத்த 2 வருஷத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த growth அவங்களால ரீச் பண்ண முடியலன்னா இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி மேலே கொஞ்சம் டவுட் ஆக ஆரம்பிப்பாங்க. இவங்க சொன்னதையே இவங்களால பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதனாலேயும் அதுலேருந்து இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போவாங்க. அதான் இப்போ நடந்திருக்கு. பார்க்கலாங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வந்து இருக்குது. இது நமக்கு ஒரு வாய்ப்பாக கூட வந்து இருக்கலாம். அதில் இந்த கம்பெனி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கனரா பேங்க்கு. இந்த பேங்க்கை பற்றி நம்ம எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா பேங்க்கோட பிஸ்னஸ்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் டேரக்டான வெக்கீரேஷ் வந்து பார்த்துடலாம். கரண்ட் ப்ரைஸ் 132 ரூபாய்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் 323% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சூப்பரான ரிட்டர்ன். மார்க்கெட் கேப்பு 1,19,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 132 ரூபாய். ஸ்டாக்கோட பி ரேஷியோ 6.66, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 7.78, புக் வேல்யூ 130. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த புக் வேல்யூ பக்கத்தில் தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 3% மேலே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 196, பிஜி ரேஷியோ 0.37, டெப்ட் ஈக்விட்டி 14.6. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பேங்காக இருந்தாலும் இந்த டெப்ட் ஈக்விட்டி 14 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1ல் வந்து இருக்காங்க. அடுத்து இவங்களோட சிஏஜிஆர் வந்து எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் கொடுத்து 11%, ப்ராஃபிட் கொடுத்து 24%. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 14%. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 11% இருந்து இருக்குது. 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்டாக் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 14% அப்படிங்கிறது ஆவரேஜான ஒரு ரிட்டர்னாக வந்து இருந்திருக்கும். அது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வருஷம் 14% வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 3% சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இன்டெக்ஸே 14% தான் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறப்போ கரெக்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3% அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமௌண்ட்டு தான். இந்த பேங்க்கை இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட அதிகபட்சம் இப்போ ரீசெண்டாக 7.5 வரைக்கும் வந்து போயிருக்கு. கரெக்டாக இப்போ 6.66 தான் இருக்குது. லோ அப்படிங்கிறது 4.5 வந்து இருக்குது. பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. இப்போதைக்கு மேபி மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 4.5 இல்லைனா ஒரு 5 பக்கத்தில் வந்துச்சுன்னா அது ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். வருமா அப்படின்னு கேட்டால் வருங்க. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ஏதாவது ஒரு கிராஷ் ஆகும். அப்போ கரெக்டாக வந்து வரும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நம்ம. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்கேயுமே போகாதுங்க. அது எவ்வளோ பெரிய கம்பெனி நல்லா க்ரோத்தில் போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கரெக்ஷன் அப்படின்ட்டு வரும். அதனால் அந்த ஒரு பயத்தில் நம்ம வந்து இருக்கவே கூடாது. அதாவது இப்போ விட்டுட்டா நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான் போயிடும், அப்போல்லாம் நம்ம வந்து பயத்தில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மறுபடியும் திருப்பி வரும். பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.